முதல்லலாம் வெளில போயிருக்கும்போது, யாராவது நம்ம ஃபாலோவர் பார்க்குறாங்கன்னா, "அக்கா நீங்க முருகர் வீடியோ போடுவீங்கல்ல, அவங்க தானே? நீங்க ஆரு வீட்டு அக்கா தானே?" இப்படி கேட்டுட்டு இருந்தவங்க, இப்போ எங்கே பார்த்தாலும், "அக்கா அந்த பூண்டு மிளகு குழம்பு நீங்க தானே வைப்பீங்க? நீங்க தானே வீடியோ போடுவீங்க?" அப்படின்னு எனக்கு குழம்பு அக்கான்னு ஒரு பேரே வந்துருச்சுங்க. நம்ம ஆரு வீட்டாக்கு பெரிய பெருமையே சேர்த்து கொடுத்துருக்கிறது பூண்டு மிளகு குழம்பு. உண்மையை சொல்லணும். எப்படி பொய் சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் எல்லாரும் தானங்க என்னை வாழ வச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட உண்மை சொல்கிறதால கண்ணு படவே படாதுன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பூண்டு மிளகு குழம்பு உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. என்னால் அந்த அளவுக்கு வீடியோவே போட முடியல, ஆனாலும் அது ரீச் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த பூண்டு மிளகு குழம்புல என்ன தான்க்கா போடுறீங்க, எப்படி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக வருது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா? எவ்வளோ அளவுன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருந்தன்மைலாம் இல்லை. ஆனால் இதில் என்னென்னலாம் போடுறேன்னு வேணால் நான் சொல்கிறேன். பூண்டு, மிளகு, வெந்தயம், பெருங்காயம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வீட்டிலே அரைக்கிற பூண்டு, மல்லி, மிளகு, ஜீரகம், இதெல்லாம் மசாலா, புளி, மிளகா பொடியாக சேர்க்க மாட்டோம், அதுவும் வறுத்து மசாலாவாக சேர்ப்போங்க. கல் உப்பு, மஞ்சள் பொடி, தனியா, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே